பையா வா. நான் போலீஸ்னா வா. என்னையா கோச்சுக்காதீங்கண்ணா. ஒரு 100 ரூபாய் சில்லறை கொடுங்கண்ணா. நான் யாரு? டிராபிக் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் ஏமாந்தா கூட டிராபிக் ஜாம் ஆயிரும். மன்னிச்சுக்கங்கண்ணா. நான் ஊருக்கு புதுசுண்ணா. யாரும் தர மாட்டேங்கிறாங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. ஐயோ, அந்த சைக்கிள் ஷாப்ல ஒருத்தன் உட்கார்ந்திருக்கானே, அவங்க நாளைக்கு போயா. தேங்க்ஸ்ண்ணா. 5 ரோட்டு நேரம் பிடிச்சிருக்கு. ச்சே, இது ஒரு சைக்கிள் குடியா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உன்னை நம்பி எப்படியா சைக்கிள் தர்றது? நீ கூட எனக்கு யாருன்னு தெரியாது. நான் வந்து உங்க சைக்கிள் கேட்கல. கொடுத்தாதான் என் பழக்கமாகும். எனக்கு பழக்கமெல்லாம் ஒண்ணு வேணாம் சாமி. நீ போ. அந்த டிராபிக் போலீஸ் பொன்ராஜ் இருக்கிறாரு, அவர் என் மச்சான். அவரே சொல்ல சொல்லு, சைக்கிள் தர்றேன். எனக்கு மச்சான். என்னையா? ஏன் சார் குடுக்கலாமா? யோ, அவனுக்கு கொடுத்து தொலையா? ஓகே ஓகே ஓகே. என்ன எடுத்துக்கிட்டுமா? நீ வந்த நேரம் என் கடையில இருக்கிற எல்லா சைக்கிளும் வெளியே போயிடுச்சு. நேத்தான் ஷோரூம்ல இருந்து புதுசா வாங்கிட்டு வச்சிருக்கிறேன். எடுத்துட்டு போய் அசத்து. வாடகை ஓகே. சபா, இந்த டிராபிக் கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா பேசாம பர்த் கண்ட்ரோலே பண்ணலாம். என்ன பஞ்சரா? இல்ல சார், பெண்ட் எடுக்கிறேன். வீலுக்கு தானே? ஆமா, வீட்டுல விசேஷமா? மச்சான் வந்திருந்தாரு. எனக்கு மச்சானும் கிடையாது, மாமனும் கிடையாதுடா. விளையாடாது சார். சேஃப் சொட்டை போட்டவரு உங்க மச்சான் சொன்னாரு. நான் இங்க இருந்து சைக்கிள் கொடுக்கலாமான்னு உங்ககிட்ட கேட்டேன். நீ குடுன்னு சொன்னீங்க. என்னோட புது சைக்கிள் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேங்க. வீட்டுக்கு போய் சேர்ந்து பாரு சார். டேய், நான் அவனுக்கு 100 ரூபாய் சில்லறை கொடுக்க சொன்ன உன்னைய. ஏன் சார், அவன் பக்கம் பாட்டு இருக்கு சார். என்னோட புது சைக்கிள் தூக்கிட்டு போயிட்டேன் சார். போலீஸ்காரங்கிட்டயே கைவரிசையை காமிச்சிட்டான். என்னைக்கு அவள் ஒரு நாளைக்கு மாட்டோம்.